தலையை தடவி குட்டுவிட்ட அனுரா. நேற்று முன்தினம் நடைபெற்ற 2024 சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினத்தின் தேசிய நிகழ்வில் கலந்து கொண்ட ஜனாதிபதி அனுர பல அதிர்ச்சியூட்டும் தகவல்களை வெளியிட்டார். இலங்கையில் லஞ்சம் மற்றும் ஊழலை தடுப்பதற்கு போதுமான சட்டங்களும் நிறுவனங்களும் உள்ள போதிலும் அவற்றை தடுப்பதற்கு சட்டம் பயன்படுத்தப்பட்டுள்ளதா என்பது தொடர்பில் மனசாட்சியிடம் கேட்க வேண்டும் என்று ஜனாதிபதி தெரிவித்தார். சிடிஎல் ஃபைல்கள் எப்படி மேலே செல்கின்றன? சட்டமா அதிபர் திணைக்களத்தின் ஃபைல்கள் எப்படி ஏறி இறங்குகின்றன? 7 ஆண்டுகளாக அந்த கோப்புகளை மேற்கோள் காட்டாமல் இருப்பது எப்படி? நீதிமன்ற திகதியை பெற எப்படி 7 முதல் 8 மாதங்கள் ஆகும்? 114 வழக்குகளை லஞ்ச ஊழல் ஆணைக்குழு வாபஸ் பெற்றது எப்படி என்ற அடிப்படையில் கேள்விகளை அனுர அடுக்கிக் கொண்டே சென்றார். பல உண்மைகளையும் வெளிப்படுத்தினார். 2021 ஆண்டில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு 69 வழக்குகளை தாக்கல் செய்துள்ளது. அவற்றில் 40 வழக்குகள் வாபஸ் பெறப்பட்டுள்ளன. 2022 ஆண்டில் 89 வழக்குகளை தாக்கல் செய்துள்ள ஆணைக்குழு அவற்றில் 45 வழக்குகளை வாபஸ் பெற்றுள்ளது. இந்த வழக்குகள் வாபஸ் பெறப்பட்டமைக்கான காரணங்களை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் எனவும், விசாரணை அதிகாரிகள் வழக்குகளில் சாட்சிகளாக இல்லை என்பதற்கான காரணங்களை மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார். இவ்வாறாக ஜனாதிபதி அனுர தலையை தடவி குட்டுக்கு மேல் குட்டுவிட்டதாக அங்கிருந்த பலரும் தெரிவித்தனர். ஆலை ஆராய்ச்சி அதிரடி காட்டுகிறது. ஜனாதிபதியின் பணிப்புரைக்கமைய அரிசி ஆலைகளில் முன்னெடுக்கப்பட்டு வரும் ஆய்வு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. சில காலம் கழித்து நுகர்வோர் அதிகார சபை செயற்பட தொடங்கிவிட்டதாக சிலர் கூறுகின்றனர். இதற்கு தீர்வு காணும் நோக்கில் சந்தையில் அரிசி நிலவரத்தை கண்டறியும் கலந்துரையாடலை ஜனாதிபதி அண்மையில் மேற்கொண்டார். வர்த்தக, வணிக, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சின் அதிகாரிகள் மற்றும் அரிசி வர்த்தகர்கள் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர். அங்கு 1 கிலோ நாட்டரிசியை மொத்த விலையாக 225 ரூபாவிற்கும் சில்லறை விலையாக 230 ரூபாவிற்கும் மக்களுக்கு வழங்குமாறு வர்த்தகர்களுக்கு ஜனாதிபதி பணிப்புரை வழங்கினார். அத்துடன் 1 கிலோ வெள்ளை பச்சரிசியின் மொத்த விலை 215 ரூபாவாகவும் சில்லறை விலை 220 ரூபாவாகவும் நிர்ணயிக்கப்பட்டது. இதேவேளை முன்னாள் வர்த்தக அமைச்சர் நளின் பெர்னாண்டோவிற்கு சொந்தமான அரிசி களஞ்சிய சாலையிலும் நுகர்வோர் அதிகார சபையினர் சோதனை மேற்கொண்டதில் அங்கே அரிசி நிறைய களஞ்சியப்படுத்தப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அரசியல் கருக்கலைப்பு செய்ததாக ரணில் மீது குற்றச்சாட்டு. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு அதிதி ஒருவரிடமிருந்து கடிதம் ஒன்று கிடைக்கப் பெற்றுள்ளது. ஆனால் அது தீவிரமான கடிதம் என்பதுதான் செய்தி. அந்த கடிதத்தின் மூலம் ரணில் மீது அரசியல் கருக்கலைப்பு மற்றும் பொருளாதார கொலைகள் தொடர்பான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. டலஸ் அழகப்பெருமதான் அந்த குற்றச்சாட்டுகள் அடங்கிய கடிதத்தை அனுப்பியுள்ளார். இதனால் ரணில் செய்த கருக்கலைப்பு குறித்து அனைவரும் கவலையடைந்துள்ளனர். எந்த ஒரு நியாயமான காரணமும் இல்லாமல் தேர்தலை ஒத்திவைத்ததுதான் அந்த அரசியல் கருச்சிதைவு. ஜனாதிபதி, எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிற்கும் டலஸ் அழகப்பெருமா இந்த கடிதத்தை அனுப்பியுள்ளார். ஜனநாயக கருக்கலைப்புக்கான விலையை செலுத்து, ஜனாதிபதி ரணில் மீது குற்றவியல் குற்றச்சாட்டு என்ற தலைப்புடன் எழுதப்பட்டுள்ள கடிதத்தின் மூலம் பல சம்பவங்கள் குறித்த உண்மைகள் வெளியாகியுள்ளன. அத்துடன் ரணில் விக்ரமசிங்க வீணடித்த மக்களின் வரி பணத்தை அம்மக்களிடமும் மீள வழங்குவதன் மூலம் அரசியல் வரலாற்றில் நாகரிகமான அறம் சார்ந்த அத்தியாயத்தை சேர்ப்பதற்கு போதிய கால அவகாசம் எஞ்சியிருப்பதாகவும் அந்த கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேற்கோள்: 22 மாதங்களுக்கு முன்னர் அறிவிக்கப்பட்ட வேட்புமனுக்களை ரத்து செய்து புதிய வேட்புமனுக்களை கோரவும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை விரைவாக நடத்தவும் அமைச்சரவை தீர்மானித்திருந்தது. சந்தேகத்திற்கு இடமின்றி மாற்றத்தை மீட்சியாக மாற்றும் இந்த முடிவு அனைத்து அரசியல் கட்சிகள் மற்றும் குடிமக்களின் ஆசீர்வாதங்களை கொண்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது அரசியல் வெற்றிடத்தை மறைக்கும் நோக்கத்துடன் ஜனவரி 2023 கடைசி வாரத்தில் தேர்தலை ரத்து செய்வது தொடர்பில் தன்னிச்சையாக எடுத்த முடிவால் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக இதுவரை செலவழிக்கப்பட்ட 72 கோடி ரூபாய் அரசாங்க பணம் வீணடிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவை மேற்கோள் காட்டி ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக அப்போது மதிப்பிடப்பட்ட மொத்த செலவு 8 பில்லியன் ரூபாயாகும். அதன்படி நியாயமான காரணமின்றி இவ்வாறு வீணடிக்கப்பட்ட மொத்த பணமானது எதிர்பார்க்கப்படும் மொத்த செலவில் 10% என்பது தெளிவாகிறது. மேலும் இந்த வரம்பற்ற செல்வம் என்பது ஆட்சியாளர்கள் தங்கள் சொத்துக்களில் சம்பாதித்த பணமோ அல்லது அவர்கள் குடும்ப கணக்கில் ஒதுக்கிய பணமோ அல்ல, பொதுமக்களின் ரத்தம் சதையை கொண்டு சம்பாதித்த வரி பணமாகும். அன்றைய தினம் தேர்தல்கள் ஆணைக்குழுவையும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்த முடிவு செய்த ஆணைக்குழுவினரையும் திட்டி
தேர்தலை நடத்த உத்தரவிட்ட உயர் நீதிமன்றத்தையும் அதன் நீதியரசர்களையும் அவமானப்படுத்தி தேர்தலை நடத்த திரைசேரியில் பணமில்லை என்று கூறியதோடு நிற்காமல் கடைசியில் தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் கோரப்படவே இல்லை என்று பாராளுமன்றத்தில் கொச்சையான அறிக்கைகள் வெளியிடும் அளவிற்கு அரச தலைவர் தன்னை ஒரு அரசியல் பிரமுகராக நிலைநிறுத்த முன்வந்தமையானது கேலிக்கூத்தாக இருந்தாலும் அந்த அட்டூழிய சரித்திரம் முடிவுக்கு வந்தது. ஜனாதிபதி தனது சொல்லப்படாத அரசியல் மோகத்தை திருப்திப்படுத்த விரும்பும் நோக்கத்துடன் தபால் மூல வாக்களிப்புக்கு முன்னதாகவே தேர்தலை ஒத்திவைக்கும் முடிவை எடுத்தார் என்பது அரசியல் ரீதியாக இன்னும் மூர்க்கத்தனமானது. ஜனநாயக அர்த்தத்தில் நியாயமான காரணமின்றி தேர்தலை ஒத்திவைப்பது கூட்டு வன்புணர்வுக்கு பின்னர் மேற்கொள்ளப்படும் ஒரு அரசியல் கருக்கலைப்பாகும். நிதி ரீதியில் பார்க்குமிடத்து பட்டப்பகலில் நடந்த பொருளாதார கொலை என்பது இப்போது தெளிவாக தெரிகிறது. அரச திரைசேரிக்கு சொந்தமான 72 கோடி வரி வருவாய்க்கு மேலதிகமாக பல்வேறு அரசியல் கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தி வேட்புமனு தாக்கல் செய்த 80,672 பேரால் தேர்தலுக்காக செலவு செய்து வீணடிக்கப்பட்ட பணம் எவ்வளவு என்பதை எவராலும் கணக்கிட முடியாதிருக்கிறது. மேலும் இவர்கள் செலுத்தியிருந்த கட்டுப்பணம் 18 கோடி ரூபாயாகும். இதுவே இந்த பொருளாதார கொலையின் அழிவுகரமான வடிவத்தை அளவிடக்கூடிய சோதனை ஆதாரமாகும். எனவே மத்திய வங்கி கொள்ளை, சீனி வரி மோசடி, விசா மோசடி போன்ற எமது அரசியல் இலக்கியங்களில் குறிப்பிடப்படும் குற்றங்களில் சிறு வாக்கு கொள்ளையாகவும் இதனை உள்ளடக்கி அரசியலமைப்பின் குறிப்பிடப்பட்டுள்ள எந்த ஒரு அரசியல் சலுகையை பெற்றாலும் பொறுப்பானவர்களுக்கு கடும் தண்டனை வழங்கப்பட வேண்டும். அரச வரியை செலுத்த முடியாமல், கடன் வட்டியை செலுத்த முடியாமல், குழந்தைகளை பாடசாலைகளுக்கு அனுப்ப முடியாமல், மின்கட்டணத்தை செலுத்த முடியாமல் ஆயிரக்கணக்கான மக்கள் தற்கொலை செய்து கொள்ளும் இந்நாட்டில் இவ்வளவு பெரிய பொது மூலதனத்தை கடித்து துப்பிய அரசியல் பேய்களை தண்டனைக்கு உட்படுத்துவது ஒரு சமூக கடமை மற்றும் பொறுப்பு அல்லவா? எனவே 2 ஆண்டுகளுக்கு முன் உரிய முடிவை எடுத்த ஆட்சியாளர்களிடம் இருந்து அவர்கள் முறைகேடாக பயன்படுத்திய 72 கோடி பொது செல்வத்தை மீட்டு தரக்கோரி சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே குடிமக்களாகிய நாங்கள் எதிர்பார்க்கிறோம். தவிர இந்த பொருளாதார கொலைகாரர்கள் மீது தற்போதைய ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்று காணவும் ஆவலுடன் காத்திருக்கிறோம். அத்துடன் புதிய தேர்தலுக்கான திகதி நிர்ணயிக்கப்பட வேண்டிய அதே நேரத்தில் பாதிக்கப்பட்ட 22 மில்லியன் மக்களுக்கு நீதி கிடைக்கும் என்பதே வரி செலுத்தும் பொதுமக்களின் எதிர்பார்ப்பு என்பதையும் கவனத்திற்கொள்ள வேண்டும். அதற்கெல்லாம் முன் ரணில் விக்ரமசிங்க வீணடித்த மக்களின் வரி பணத்தை மக்களிடம் திருப்பிக் கொடுத்து அரசியல் வரலாற்றில் ஒரு நாகரிகமான அறம் சார்ந்த அத்தியாயத்தை சேர்க்க அவர்களுக்கு போதிய கால அவகாசம் உள்ளது என்பதை மரியாதையுடன் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். மேற்கோள் முடிந்தது. கருவம் களத்தில் ஜனாதிபதிக்கு கடிதம். நீண்ட நாட்களுக்கு பின்னர் முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய மீண்டும் களத்துக்கு வந்துள்ளார். நீதியான சமூகத்திற்கான தேசிய இயக்கத்தின் புரவலரான கரு ஜெயசூரிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். பல விடயங்கள் தொடர்பான தகவல்களை அவர் ஜனாதிபதிக்கு குறிப்பிட்டுள்ளார். அவற்றில் கோப்பா நிதி குழுக்கள் போன்ற மேற்பார்வை குழுக்களை பற்றி நினைவூட்டல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் குழுவின் தலைவர் பதவியை எதிர்க்கட்சிகளுக்கு வழங்காதிருக்க எந்த காரணமும் இல்லை என்றும் அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். அன்று மக்கள் விடுதலை முன்னணியானது பொது எதிரணியுடன் இணைந்து துறைசார் கண்காணிப்பு குழுக்கள் மூலம் நாட்டின் நலனுக்காக பல உதவிகளை வழங்கியது. ஆனால் துரதிருஷ்டவசமாக 3/2 அதிகாரம் பெற்ற 9வது பாராளுமன்றத்தில் இந்த மரபுகள் அனைத்தும் வேண்டுமென்றே ஒழிக்கப்பட்டன என்றும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளது. பாராளுமன்றில் திசை காட்டியின் கையெழுத்துடனான ஆவணம். பாராளுமன்ற நாட்களில் பாராளுமன்றத்திற்கு வரும் உறுப்பினர்களின் கையெழுத்து பதிவேடு ஒன்று பராமரிக்கப்பட்டதாக ஒரு கதை உள்ளது. இந்த பெயர் பட்டியலை திசை காட்டியின் எம்பிக்கள் எடுத்துள்ளனர். ஏன் என்றுதான் தெரியவில்லை. இந்த கதையை ஹர்ஷ டி சில்வா கூறினார். மேலும் திசை காட்டியின் சாப்பாட்டை பொதி கட்டி எடுத்துச் சென்றதாக தயாசிரி எம்பி கூறிய கதை பற்றி தனக்கு தெரியாது என்றும் ஹர்ஷ கூறுகிறார். ஹர்ஷவிடமிருந்து சஜித் ஜஸ்ட் மிஸ்ட். சஜித்தை விட ஹர்ஷவுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று தேர்தல் நாட்களில் அதிகம் பேசப்பட்டது. ஆனால் கட்சி தலைவர் சஜித் 1,40,000 வாக்குகளை பெற்ற போது ஹர்ஷ 80,000க்கு மேல் பெற்றார். நிறைய வெட்டுக்களுக்கு நடுவில் அந்த தொகையை எடுத்தார். தேர்தலில் சஜித்தை விட அதிக வாக்குகள் பெற்றிருக்க முடியுமா என்று ஹர்ஷவிடம் கேட்டதற்கு ஹர்ஷா சிரித்தார். இப்படி கேள்வி கேட்டு என்னை சிக்கலில் சிக்க வைக்காதீர்கள் என்று அவர் சிரித்துக் கொண்டே கூறினார். அமைச்சரின் கதிரை காலி. கடந்த ஞாயிற்றுக்கிழமை அரசாங்க அமைச்சர்களின் முன்னேற்ற மீளாய்வு கூட்டம் அரசாங்கத்தின் உயர்மட்ட தலைவர் தலைமையில் இடம்பெற்றது. கடந்த 2 மாதங்களில் அரசு செய்த பணிகள் மற்றும் அவற்றின் குறை நிறைகள் பற்றி பேசப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்துக்கு அமைச்சரொருவர் வரவில்லை. இதனால் பலரும் கிசுகிசுத்துள்ளனர்.
அவர் வராததற்கான காரணத்தையும் தெரிவிக்கவில்லை. இவ்வாறானதொரு விடயம் இந்த அரசாங்கத்தில் நடப்பது மிகவும் அரிது என்பதாலேயே இந்த சம்பவம் தொடர்பில் அனைவரது கவனமும் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் கேட்கப்படுகின்றது. சிலிண்டர் சின்னத்தின் பாராளுமன்ற குழு தலைவர் முன்னாள் பிரதமரின் மகன் என்று ஒரு கதை இருந்தது. அந்த கதை கசிந்ததும் பலரிடையே சலசலப்பு ஏற்பட்டது. கொழும்பில் உள்ள ஒரு நபரால் மிகப்பெரிய பிரச்சனை எழுந்தது. பாராளுமன்றத்துக்கு பட்டியலில் இருந்து வந்த அவர் கட்சித் தலைவர்களை பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டுமாம். அதனால்தான் இப்போது பிரச்சனை பெரிதாகியுள்ளது. இருப்பினும் இன்றோ நாளையோ அவர் அதை பெறப் போகிறாராம். அப்படி செய்யாவிட்டால் தனி யானையாகி விடுவாராம். இது பற்றி அவர் தன்னுடைய குழுவிடம் கூறியுள்ளார். இதனால் இன்றைக்கு இவ்வளவுதான். மற்றவர்களுக்கு முன் திரைக்கு பின்னால் உள்ள கதைகளுடன் நாளை சந்திப்போம். The Leader දේශයට මග කියන ප්‍රවෘත්ති පෙළගැස්ම